உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் என்ன பார்த்து இவ்ளோ கசப்பு தன்மையோட பேசுறீங்க? உண்மையதான் சொல்றேன் ராதா. உண்மை என்னைக்குமே கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் ராதா. ராதா, இது நாள் வரைக்கும் நான் என் குடும்பத்துக்காக தான் அமைதியா இருந்தேன். என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக பொறுமையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ எல்லா எல்லைகளையுமே மீறிட்ட. இனி நானும் அமைதியா இருக்க போறதில்ல. எல்லார்கிட்டயும் நான் இன்னைக்கு உண்மைய சொல்ல போறேன். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சியோ, அன்னையில இருந்து இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்து எல்லார் நிம்மதியும் கேட்டு போகுது. என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சியோ, அன்னையில இருந்தே முதல்ல குஷி போர்வெல்குள்ள விழுந்தா, இந்த வீட்டுக்குள்ள பாம்பு வந்தது. குஷியோட ஸ்கூல் பஸ்ல பாம் இருந்தது. நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பஸ்ல நான் பாம் செட் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல குஷிக்கு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. குஷி, நீ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த சம்பவமும் இந்த குடும்பத்துல நடந்ததே இல்ல. அதுலயும் இன்னைக்கு நீ பண்ணிட்டு இருக்க பாரு இந்த கலாட்டா. நீ மட்டும் மோகனுக்கு மனைவியா இல்லன்னு வச்சுக்கோராதா. அந்த கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றேன், உன் கழுத்தை புடிச்சு இந்நேரம் நான் வெளியில தள்ளி இருப்பேன். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுமா? அட ஆமா, நீதான் மோகனோட மனைவியா இருக்கியே. அதுலயும் மோகனுடைய மனைவி ஆகிறதுக்கு நீ எந்த அளவுக்கு பெரிய பெரிய சூழ்ச்சி எல்லாம் பண்ண. நான் அதெல்லாம் சொல்லட்டுமா? கீதையை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படியே இங்கே டேரா போட்டுட்டேன். குஷிய மயக்கி அவளுக்கு நீ அம்மாவாயிட்ட. குஷியோட அப்பாவித்தனத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மோகனுக்கு நெருக்கமாகி அதுக்கப்புறம் அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. என்னோட மோகன் பாவம் ரொம்ப அப்பாவி பையன். அந்த நிலைமையில பாவம் என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. திடுதுப்புன்னு நேத்து இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு அவன் பொண்ணுக்கு அம்மாவாயிட்டா, அவனுக்கு மனைவி ஆயிட்டா, இந்த மொத்த சொத்துக்குமே முதலாளியும் ஆயிட்டா. ராதா, இன்னைக்கு கூட நான் அமைதியா தான் இருந்திருப்பேன். ஏன்னா என்னைக்குமே மோகனும் குஷியும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய எல்லை மீறின பேச்சாலதான் நானும் இப்படி நடந்துக்கிறேன். என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லுறாதா. மோகன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு
பின்னாடியும் நீதான் இருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை சந்தேகப்பட்டு நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்றத உணர்ந்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராதா, உன் நாடகத்தை நிறுத்த என் காலை விடு. அம்மா, நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க என்ன மனசார மன்னிக்கிற வரைக்கும் நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு என் மேல அவ்வளவு கோபம் இருக்குல்ல, அப்போ நீங்க என்ன அடிங்க, திட்டுங்க, இல்ல பத்தலன்னா என்ன அடிச்சு கொன்னுடுங்க. ஆனா என் மேல இப்படி கோவப்பட்ட நீங்க இந்த மாதிரி போறதை என்னால ஏத்துக்க முடியாதுமா. அம்மா அம்மா, எனக்காக இல்லனாலும் குறைஞ்சபட்சம் மோகன் ஐயாவுக்காகவாவது என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ராதா, நீ என்ன வெறும் சந்தேகம் மட்டும் படல, இந்த குடும்பத்தையே நான் அழிக்க வந்தவன்னு மனசுல நினைச்சிட்டேன். ஒரு பக்கம் என் மேல நீ சந்தேகப்பட்ட, இன்னொரு பக்கம் நீ என்னோட தாய்மைய நேரடியா தாக்கி பேசின. கற்பனையில கூட என்னோட மோகனுக்கு என்னால எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. என்ன பார்த்து நீ என்ன சொன்ன? மாற்றான் தாய் இல்ல? அம்மா மன்னிச்சிருங்க. என்ன மாற்றான் தாயின்னு சொல்லிட்டல, மன்னிச்சிருங்கம்மா. நான் என்னோட புள்ள மோகனுக்காக நான் பெத்த ராகுல் கீர்த்திய கூட சரியா கவனிச்சுக்காம மோகனை வளர்த்தவ. நான் பெத்த என் பிள்ளைங்களை விட மோகன் மேலதான் நான் இது வரைக்கும் அதிகமா பாசம் காட்டியிருக்கேன். ஆனா நீ என்ன வார்த்தை சொன்ன? மாற்றான் தாய். மாற்றான் தாய்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீ என்னோட இத்தனை வருஷ கஷ்டத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாம பண்ணிட்ட ராதா. அதுக்கு நான் உன்னை என்னைக்கு மன்னிக்கவே மாட்டேன். அம்மா அம்மா, மன்னிக்க மாட்டேன். மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.